ஃபைனலி ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி ஒரு ரவுண்டுக்கு வந்து புஷ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 5 கிலோமீட்டர்ஸ் முடிக்குவோம். இது முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு ரவுண்டு முடிய கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஒரு ரவுண்டு ஃபைனலி 40 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சைக்கிளிங்கு ப்ளஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து ஒரு 8 பேஸில் தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். 40 நிமிஷம் இருக்குது ஒரு 5 கிலோமீட்டரை கவர் பண்ணி போறதுக்கு. ஏன்னா 40 கிலோமீட்டர் சைக்கிள்லயே வந்து எனர்ஜி ரொம்பவே வந்து ட்ரெயின் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து எப்படின்னா அயன்மேனுக்கு வந்து ட்ரைனிங் எடுப்போம். ஏன்னா நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சா அயன்மேனுக்கு கண்டிப்பா ட்ரைனிங் எடுத்துடலாம். மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்விம்மிங் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாமே மைண்ட் செட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து ஈஸியா ஓடிட்டோம். செகண்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே வந்து முடியல, கால் கை எல்லாமே வலிக்குது. ஆனா கீப் ஆன் ட்ரை, முடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ரவுண்டு தான் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சு. புஷ் பண்ணி ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி 5 கிலோமீட்டர்ஸே முடிச்சு 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிச்சுட்டு இப்போதான் கொஞ்சம் சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. நல்லா 6:30 மணிக்கு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சது. ஸ்டில் ஒர்க் அவுட் வந்து இன்னைக்கு ரொம்ப இன்டென்ஸா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்டென்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு மாதிரி மோட்டிவேஷனாகவும் எனர்ஜியாகவும் வந்து நாட்கள் ஓடும். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் டிப்ரெஷனு, சோகம், இன்னத்துல கைதான் நினைச்சாலுமே வந்து இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணா ஒரு மாதிரி மோட்டிவேஷனாகவும் ஒரு மாதிரி எனர்ஜியாகவும் தான் இருந்துட்டு இருக்கும் லைஃப்ல. மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட மைண்ட் செட் வந்து கிளியரா என்ன வேணா நடக்கட்டும் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணாலும் எதை வேணா நம்ம உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் பிரேக்கிங் டவுன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் உச்சத்துல கிடக்குன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்து எப்படி சொல்றது, அடுத்து கீப் ஆன் சேலஞ்சிங் ourselves. நம்மளே சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளோட பொட்டன்சியல் எவ்வளோ, எனர்ஜி எவ்வளோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை பத்தின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அயன்மேனுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சு கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் சேலஞ்சை வின் பண்ணுவோம். டாட்டா பாய் பாய், see you tomorrow.